இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அருமையான சபையாரை இந்த காலை வேளையிலே உங்களை வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். ஒரு நெருக்கடியான காலகட்டத்திலே நம்முடைய தேசம் போய்கொண்டிருக்கிறது. ஆனாலும் நாம் ஆண்டவரை ஆராதிக்கிறதை, நம்முடைய ஆண்டவரை துதிக்கிறதை நாம் விட்டுவிடவில்லை. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று நம்முடைய ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த நாமத்தினால் நாம் எங்கெல்லாம் ஒன்று கூடி கர்த்தரை ஆராதிக்கிறோமோ அங்கு தேவன் வந்து விடுகிறார். எனவே நாம் இருக்கிற இடத்துல பயபக்தியோடு நாம் தேவ சபையில் எப்படி கூடி நாம் ஆராதித்தோமோ அதே போல அந்த இல்லங்களில் கூடி ஆராதிப்போம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். பிரைஸ் காட். துதிப்போம், அல்லேலூயா பாடி மகிழ்வோம், மகிமையை போற்றி. மகிமை
தேவனை துதித்திடுவோம். சபையில் தேவன் எழுந்தருள. அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் காட். நம்முடைய காலடி வழுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்த ஆண்டவரே, கண்மணி போல எங்களை காத்தருள் ஆண்டவரே, கிருபையினால் நீதம் எங்களை வழி நடத்து ஆண்டவரே. அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. தேவனை துதித்திடுவோம். சபையில் தேவன் எழுந்தருள. ஓ ஜீசஸ், அல்லேலூயா. Hallelujah.
இயேசுவின் நாமம் அது துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் நாம் சோதரிக்கிறோம். எவ்வளவு அற்புதம்! அவர் எவ்வளவு ஆச்சரியமாய் நடத்துகிறார். வேலை இல்லை, வருமானங்கள் இல்லை, எல்லாம் முடக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, எல்லாம் குறைவு. ஆனால் நம்முடைய ஆண்டவர் பஞ்ச காலத்தில் நம்மை நடத்தினார் அல்லவா? ஓ ஜீசஸ், அது அற்புதம், அது அதிசயம், அது ஓ ஜீசஸ். கர்த்தருடைய பாடி மகிமைப்படுத்துவார்.
ஆண்டவருக்கு ஒரு அருமையான பெயர் உண்டு. யெகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வதத்திலே எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். ஈசாக்கு ஆபிரகாமை பார்த்து கேட்கிறாரு, அப்பா எல்லாம் இருக்குப்பா, பலி எங்கப்பா? அப்ப ஆபிரகாம் சொல்றாரு, அதை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அங்க நடந்தது அதேதான். கர்த்தருடைய பர்வதத்திலே எல்லாம் பார்த்துக் கொள்ளப்பட்டது. யாருமே இல்லாத ஒரு இடம், மலையின் உச்சியில ஒரு ஆட்டுக்குட்டியை அங்கு கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அருமையான சபையாரே, ஒன்றுமில்லை என்று சொல்லி கவலைப்படாதீங்க. உங்களுக்காக கர்த்தர் ஒன்றை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். எனவே அந்த யெகோவா ஈரை பார்த்து எனக்கு எல்லாம் நீரே என்று சொல்லி அப்படியே நம்ம 2 கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஆராதிப்போமா? யெகோவா நீரே, எனக்கு எல்லாமே நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பே. யெகோவா நீரே, எனக்கு எல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பே. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்வாரே, என் ஜனங்கள் அனைத்திற்கும் பருத்தருவீரே. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்வாரே, என் ஜனங்கள் அனைத்திற்கும் பருத்தருவீரே. யெகோவா நீரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பே. சத்தத்தை உயர்த்தி சொல்வோமா? யெகோவா நீரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பே. ஒரு நாள் நம்மை அதிசயமாய் நடத்துகிற தேவனாக நாம் ஒன்றை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. என் தேவையெல்லாம் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே, தலை முடிந்த இடங்களில் எல்லாம் உயர்த்தீரே. ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே, தலை முடிந்த இடங்களில் எல்லாம் உயர்த்தீரே. யெகோவா நீரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பே. யெகோவா நீரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பே. ஆராதனை 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 உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. யெகோவா நீரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பே. யெகோவா நீரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பே. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜனங்கள் அனைத்திற்கும் பருத்தருவீரே. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜனங்கள் அனைத்திற்கும் பருத்தருவீரே. யெகோவா நீரே, எனக்கெல்லாம் நீங்களோ எல்லாம் பார்த்துக் கொள்கிறோம். Oh Jesus.
என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, ஈடு எண்ணற்ற நாமத்தினால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த ஆன்லைன் சர்வீஸில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் கொடுக்கிற ஒரு சின்ன ஆலோசனை, நாம் தேவனை நேரடியாக ஆராதித்ததை போல இந்த ஆன்லைன் சர்வீஸில் நம்மளால் ஆராதிக்க முடியல. முன்னெல்லாம் நாம் ஆலயத்துக்கு வரும்போதெல்லாம் ஒரு 2.5 மணி நேரம் எல்லாத்தையும் விட்டு மறந்து நம்ம ஆண்டவரை விடுதலையோடு ஆராதித்தோம். ஆனால் இன்னைக்கு வீடுகளிலே பல சூழ்நிலைகள், பல பிரச்சனைகள், பலதரப்பட்ட மனிதர்கள், இவற்றுக்கு மத்தியில தான் நம்ம வீட்டில் ஆராதிக்கிறோம். வீட்டில் கர்த்தரை அறியாதவர்களும் வீட்டில் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள், உங்கள் வேதனைகள் புரிகிறது.
ஏற்படுத்தி தந்திருக்கிற இந்த சின்ன ஒரு நன்மைக்காக ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்ல வேண்டும். இது கூட நமக்கு இல்லைன்னா நம்ம ஆண்டவரை ஆராதிக்க வேற வழியே கிடையாது. நான் ஒன்று சொல்லுகிறேன், கர்த்தரை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும், உண்மையாய் தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் அவர் சமீபமாக இருக்கிறார். எனவே நீங்கள் எந்த அளவுக்கு உண்மையாய் ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறீர்களோ அவ்வளவு தேவனுடைய சமூகம் உங்கள் பக்கத்தில் இருக்கிறது உங்களால் உணர முடியும். எனவே பாடல் பாடும் பொழுது உற்சாகமாய் கரங்களை தட்டி யாரையும் நீங்க பார்க்க வேண்டாம். பக்கத்தில் அவங்க இருக்காங்க, இவங்க இருக்காங்க, நீங்க கைகளை தட்டி உற்சாகமா பாடுங்க. ஆராதிக்கும் பொழுது நல்லா நின்று கண்களை மூடி பயபக்தியோடு ஆராதிங்க. தேவனுடைய வார்த்தை கேட்கும் பொழுது ஒரு பேனா நோட்டை வச்சு கொடுக்கிற சத்தியங்களை எழுதுங்க. எப்படி நம்ம ஆண்டவர் சபையில இருக்கும்போது ஆராதிச்சோமோ அந்த ஃபீலோட ஆராதிங்க. நிச்சயமாய் அவ்வளவு நம்ம நன்மை பெற்றுக்கொள்ளலாலும் ஒரு 90% நம்ம அந்த ஆசீர்வாதத்தை நம்ம அனுபவிப்போம். ஜெபிப்போம். தடைகள் எல்லாம் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். இந்த நாளிலும் கூட என் செய்திக்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோசுவா 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றார். இந்த இடத்துல யோசுவா ஜனங்களிடம் 3 காரியங்களை அவர் வலியுறுத்துகிறார். அந்த 3 காரியங்களில் முதல் காரியம் என்னவென்று சொன்னால், அவர் சொல்றாரு, நதிக்கு அப்புறத்திலே உங்கள் முற்பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? அது என்ன நதிக்கு அப்புறத்திலே பிதாக்கள் சேவித்ததுன்னா, யோசுவா 24ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்க வாசிங்கள். அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களையும் நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், பூர்வத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனான தேராகு என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது அவர்கள் வேறே தேவர்களை சேவித்தார்கள். ஆபிரகாமுடைய தகப்பன் தேராகு, அவர் பூர்வத்திலே நதிக்கு அப்புறத்திலே அவர்கள் வேறே தேவர்களை சேவித்தார்கள் என்று இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அவர் என்ன சொல்றார் யோசுவானா, உங்களுடைய முற்பிதாக்கள், உங்கள் தாத்தா பாட்டி, உங்களுடைய முன்னோர்கள் சேவித்த தேவரை சேவிப்பீர்களோ? இன்றைக்கும் சில பேரை நான் விசாரிக்கும் பொழுது நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு வரலாறு இருக்கு, பிறப்பு இருக்கு, எங்க பிறந்தார், எங்க வளர்ந்தார் என்கிற எல்லா காரியங்களும் இன்னைக்கு சரித்திரமாய் சான்றுகளாக இருக்கிறது. ஆனால் மற்றவர்களை நாம் கேட்கும் பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், எங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுங்க, எங்களுக்கு எங்க முன்னோர்கள் வழிபட்டு வந்தார்கள், ஆகவே நாங்கள் தேவனை சேவிக்கிறோம். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் கூட என்ன சொல்றாங்கன்னா, நாங்க எங்க பரம்பரையா எங்க தாத்தா பாட்டி வழிபட்ட மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், ஒரு பாரம்பரியமா நம்ம வழிபட்டு கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். அதான் சொல்றாரு, உங்கள் பாரம்பரியத்தின்படி உங்கள் தேவனை நீங்கள் சேவிக்கிறீர்களோ? 2வது காரியம், நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்தின் குடிகளின் தேவர்களை சேவிப்பீர்களோ? 2வது கேள்வி கேட்கிறார். இன்றைக்கு பாருங்க, நம்முடைய இந்தியா நம்முடைய தேசம் இல்லையா? இந்த இந்திய தேசத்தை குறித்து நாம் வைத்திருக்கிற நம்முடைய வேதத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. நீங்க வாசிச்சு பாருங்க, எஸ்தர் 1ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் முதல் வார்த்தை என்ன சொல்கிறது என்று சொன்னால், இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள, இந்து தேசம் முதல் அப்படின்னா அந்த வார்த்தை கேட்டவுடன் நீங்க பரவாயில்லையே, இந்து மதத்தை குறிச்சு ஆண்டவர் பைபிள் எழுதி வச்சிருக்கிறாரு சில பேர் சொல்லுவாங்க. ஆனா உண்மை என்னன்னா, இதே வசனத்தை நீங்க ஆங்கில பைபிள்ல போய் பார்த்தீங்கன்னா அங்க சொல்லப்படுகிறது இந்தியான்னு எழுதப்பட்டிருக்கும். இந்தியா அப்படின்னா என்ன அர்த்தம்?
இந்து என்பது ஒரு மதத்தை சார்ந்ததல்ல, அது ஒரு தேசத்தினுடைய பெயர். அல்லேலூயா. அப்ப இந்தியா என்பது ஒரு தேசத்துடைய பெயர். ஆமென். இந்து என்பது ஒரு தேசத்துடைய பெயர், அது மதம் அல்ல. அப்போ இந்த இந்து அல்லது இந்திய தேசத்துல பெரும்பாலான மனிதர்கள் பின்பற்றுகிற ஒரு தேவரை நீங்கள் சேவிக்கிறீர்களோ அப்படி என்று அவர் கேட்பதாக வைத்துக் கொள்ளும். ஆனால் மூன்றாவது காரியம் தான் ரொம்ப முக்கியம். அவர் என்ன சொல்றாரு? நாங்கள் எங்கள் முன்னோர்கள் சேவித்த தேவர்களே சேவிக்கல, இப்பொழுது எங்கள் தேசத்துல குடியிருக்கிற தேவர்களுடைய தேவர்களையும் நான் சேவிக்கல. ஒன்று நான் செய்வேன், யோசுவாவாகிய நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே, கர்த்தரையும் அல்ல. சில பேர் சொல்லுவாங்க எல்லாம் ஒண்ணுதாங்க, அவன் 10ஓட 1 11ங்க. ஆமா, அது இல்லை. அவர் சொல்றார் கர்த்தரையே சேவிப்போம் என்று யோசுவா சொல்லுகிறார். அப்ப இந்த காரியத்தை அவர் சொல்லும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் வாழ்க்கையில அவர்கள் திரும்ப யோசுவாவுக்கு சில காரியங்களை அவர்கள் பேசுகிறார்கள். அப்படி யோசுவாவிடத்துல அவர்கள் சொன்ன பொழுது, அவர்கள் கூறின பொழுது 3 முக்கியமான தீர்மானங்களை எடுக்கிறார்கள். அது யோசுவாவுக்கு சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. ஆமென். நானும் சொல்றேங்க, நீங்க வார வாரம் செய்தியை கேட்பதினாலோ எழுதுவதினாலோ ஒன்றும் ஆக போவதில்லை. இன்னைக்கு நிறைய செய்திகளை உங்க வாழ்க்கையில கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறீங்க. ஆனால் ஒன்று மாத்திரம் சொல்றேன், கேட்ட செய்தியின்படி இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில நீங்க என்ன தீர்மானம் எடுக்க போறீங்க, அதுதான் உங்க வாழ்க்கை ஆசீர்வாதத்துக்கு காரணமா இருக்க போகுது. தீர்மானங்கள், ஆங்கிலத்தில் டிசிஷன் என்று சொல்லுவாங்க. தீர்மானங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஒரு நல்ல இடத்துல கொண்டு போய் நிறுத்த போகிறது. இன்றைக்கும் நம்முடைய தேசத்தில் இருக்கிற தலைவர்கள் என்ன பண்ணுவாங்க? சட்டமன்றத்தில் கூடிதான் ஒரு காரியத்தை தீர்மானம் எடுத்துதான் அவங்க தேசத்தில் அந்த காரியத்தை நிறைவேற்றுகிறார்கள். தானாக ஒன்று செய்ய முடியாது. ஸோ தீர்மானங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையை பாதுகாக்குங்க, நம்முடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தும். ஒரு உதாரணமாக கவனிச்சுங்க, சாப்பிடுற விஷயத்துல கூட ஒரு தீர்மானம் எடுக்கணும் பைபிள் சொல்லுது. இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறது தெரியுமா? அதெல்லாம் பார்த்தெல்லாம் சாப்பிடக்கூடாதுங்க, வெந்ததை திங்கணும், விதி வந்த சாகம், அவ்வளவுதான். ஆனா பைபிள் அதே வேதம் சொல்லுகிறது, உன் காலத்திற்கு முன் நீ ஏன் சாக வேண்டும் என்று சொல்லு. ஆகாரத்தை கூட ஒரு கட்டுப்பாடு, ஒரு தீர்மானத்துல கொண்டு வர வேண்டும். அதற்கு உதாரணமாக தான் தானியேல் 1ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, ராஜாவின் போதனத்தினாலும் அவர் வாழப்படும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவரிடத்தில் வேண்டிக் கொண்டார். கவனிங்க, தானியேல் ஒரு அந்நிய தேசத்திலிருந்து பாபிலோன் தேசத்திற்கு கொண்டு வரப்படுகிற ஒரு சாதாரண ஒரு கைதி அல்லது அடிமை. ஆனால் கர்த்தருடைய தயவு தானியேல் மேல் இருப்பதனால அங்கு தானியேல் விசேஷமாக தெரிந்து கொள்ளப்படுகிறார். ஒரு 10 வாலிபர்களில் ஒருவனாக. அந்த ஒரு வாலிபன் தன் வாழ்க்கையில ஒரு அருமையான சான்ஸ் கிடைக்குது. ராஜா சாப்பிடுற போஜனம். ஆனா அந்த ராஜ போஜனத்துல கூட அவன் ஒரு தீர்மானம் பண்ணுகிறான். என்ன தீர்மானம்? ராஜாவின் போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று முதலாவது தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணுகிறான். பிறகு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் போய் வேண்டிக் கொள்ளுகிறான். அவன் வேண்டிக் கொண்டதற்கு தலைவன் தயவு பாராட்டினான். அப்ப என்ன விஷயம் சொன்னா, ஒரு ராஜாவுடைய போஜனம் சொன்னா பண்டிதர்கள் சொல்லுகிறார், வேத பண்டிதர்கள், அந்த நிச்சயமாய் அந்த ராஜ போஜனமானது அவர்கள் வணங்குகிற அவர்கள் தெய்வத்திற்கு முதலாவது படைக்கப்படுமா. இரண்டாவது, கண்டிப்பா அந்த ராஜ போஜனத்துல மது இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்துதான் அவர்கள் புசிப்பார்கள். எனவேதான் தானியேல் இந்த காரியத்தை ஒதுக்கி தள்ளுகிறான். ஆமென் சொல்லுங்க. நீங்க கர்த்தருடைய பிள்ளைங்க,
இந்த காரியத்துல நீங்க ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். இன்னைக்கு எல்லாரோடும் நம்ம கலந்துதான் வாழ்கிறோம், எல்லா ஜனங்களோடும் கலந்துதான் வேலை செய்கிறோம் இல்ல. ஆனாலும் நம்ம எங்க இருந்தாலும் வசனம் சொல்லுகிறது, இவர்கள் ஜாதிகளோடு கலவாமல் தனித்து வாசம் பண்ணுவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க பலதரப்பட்ட மனிதர்கள் மத்தியில தான் நீங்க வேலை செய்யறீங்க, ஆனா அங்க நீங்க ஒரு தனித்துவமா தெரிவீங்க. படிக்கிற இடத்துல எல்லா ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துதான் இருப்பீங்க, ஆனால் அங்கே நீங்க தனித்துவமாய் தெரிவீர்கள். அல்லேலூயா. நான் கல்லூரி நாட்கள் படிக்கும் பொழுது என்னோடு பழகின நண்பர்கள் எல்லாருமே கிறிஸ்தவர்கள் கிடையாது, எல்லாருமே கலந்துதான் கூட பழகினாங்க. ஆனா அவர்கள் சில நேரங்களில என்ன பண்ணுவாங்க, ஸ்கூல் கட் அடிச்சுட்டு சினிமா தேட்டருக்கு போவாங்க. சில பேர் அசிங்கமான புத்தகங்களை கொண்டு வந்து படிப்பாங்க. நான் அவர்களோடு கூட இருந்தாலும் அங்கு என்னை கர்த்தர் தனித்துவமாக தான் வைத்திருந்தார். இல்லையா? அது போலதான் நீங்களும் வாழணுங்க. எல்லாரும் போல நம்ம வாழ்ந்துகிட்டு எல்லாரும் போல மொபைல்ல சினிமா பாடல்களை வச்சுக்கிட்டு, இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட விசுவாசிங்க ஸ்டேட்டஸ்ல சினிமா சாங் வைக்கிறோம். 1000 தான் கிறிஸ்துவ பாடல்கள் இருந்தாலும் ஒரு சினிமா பாட்டை கேட்டாதான் நமக்கே உற்சாகமா இருக்குது. இன்னும் நம்முடைய போன்ல ரிங்டோன்ல சினிமா பாட்டு தான் வருது. எவ்வளவு வேதனை இல்லை. சாக்கத்துல கத்தருடைய பிள்ளைகளே, எனவேதான் இந்த காலகட்டங்களில ஒரு கர்த்தருடைய பிள்ளை தன் வாழ்க்கையில் எடுக்க அல்லது கடைபிடிக்க வேண்டிய 3 முக்கியமான தீர்மானங்களை உங்களோட நான் பேச விரும்புகிறேன். அல்லேலூயா. அன்னைக்கு அந்த ஜனங்க எடுத்தாங்க, அதே தீர்மானங்களை நாம் இன்றைக்கு எடுக்கும்படி நம்ம அர்ப்பணிக்க போறோம். முதலாவது அவர்கள் எடுத்த முதல் தீர்மானம் யோசுவா 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அப்பொழுது ஜனங்கள் பிரதியுத்தரமாக, வேறு தேவர்களை சேவிக்கும்படி கர்த்தரை விட்டு விலகுகிற காரியம் எங்களுக்கு தூரமாய் இருப்பதாக. அப்பொழுது ஜனங்கள் பிரதியுத்தரமாக, வேறே தேவர்களை சேவிக்கும்படி கர்த்தரை விட்டு விலகுகிற காரியம் எங்களுக்கு தூரமா இருப்பதாக. நாங்க கர்த்தரை தான் சேவிக்கிறோம், ஆனாலும் சில நேரங்கள்ல கர்த்தரை சேவிக்க முடியாதபடிக்கு வேற தேவர்களை பின்பற்றும்படி சேவிக்கும்படி கர்த்தரை விட்டு விலகுகிற. நான் இந்த இடத்துல இந்த வார்த்தையை 2 விதமா சொல்றேன். ஒன்று நாம் விலகுதல், 2 விலக்குதல். கர்த்தரை விட்டு விலகுதல், கர்த்தரை விட்டு விலக்குதல். இங்கு விலகுதல் என்று சொல்லும் பொழுது நானே விலகுறேன், அது என்னுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. நானே விலகுறேன். நான் முன்னெல்லாம் வந்து ஜோம் பண்ணுவேன், இப்ப நான் ஜோம் பண்றது இல்லை. நானே விலகி இருக்கேன். முன்ன நல்லா பைபிள் வாசிப்பேன், இப்ப என்ன பண்ண முடியல, நானே விலகி இருக்கிறேன். இப்படி சில காரியங்களை நாமே விலகுகிறோம். அடுத்து விலக்குகிற காரியம் எனக்கு செய்யணும்னு தான் ஆசையா இருக்கு, என்னவோ தெரியல, ஏதோ என்னை தடை பண்ணுது, ஏதோ என்னை செய்ய விடாம என்னை தடுத்து நிறுத்துது, விலக்குது. புரியுதா உங்களுக்கு? இந்த 2 காரியத்துக்குள்ள வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். நான் சொல்லுகிறேன், அது நம்மை விலக செய்கிற காரியமா இருந்தாலும் சரி, அல்லது விலக்க செய்கிற காரியமா இருந்தாலும் சரி, அந்த காரியங்களில் கவனமா இருக்கணும். அதனாலதான் யோபு குறித்து வேதம் சொல்லுகிறது. யோபு 1ஆம் அதிகாரம் 1 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, தேசத்திலே யோபு எனும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். நாமே விலகுதல் என்கிற ஒரு காரியத்துக்கு ஒரு உதாரணமாக இந்த யோபு 1:1 சொல்லப்படுகிறது. அவன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனாய் இருந்தான். புரியுதா உங்களுக்கு? அவனே விலகு. அதாவது சில காரியங்களை நம்மளே விட முடியும், சில காரியங்களை கர்த்தர் தான் விட செய்யணும். அல்லேலூயா. சில பேரை நான் பார்த்திருக்கிறேன், அவங்க சொல்லுவாங்க, இப்ப நினைச்சவங்க அந்த குடியை விட்டுருவாங்க, இப்ப நினைச்சவங்க அந்த சிகரெட்டை விட்டுருவாங்க சொல்லுவாங்க. அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. அல்லேலூயா.
விலக முடிஞ்ச காரியங்கள். அவன் சொல்றான், பொல்லாப்புக்கு தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன் அவனே விலகுறாங்க. அப்படின்னா என்ன? எது கெட்டதோ, எது தீமையோ, எது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியமோ அதை எனக்கு கர்த்தர் தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நானே விலகுறேன். நீதிமொழிகள் 20:3. வழக்குக்கு விலகுவது மனுஷனுக்கு மேன்மை, மூடனானவன் எவனும் அதிலே தலையிட்டுக் கொள்வான். கவனிக்கிறீங்களா? வழக்குக்கு விலகுவது மனுஷனுக்கு மேன்மை. மூடன் என்ன பண்றான்? முட்டாள் என்ன பண்றான்? தானே போய் அதில் தலையிட்டுக் கொள்ளுகிறான். எதுல அப்போ என்னென்ன வழக்குகள், என்னென்ன காரியங்களை விலகணும்னு சொல்லி தீத்து 3:9 சொல்லப்படுகிறது. புத்தீனமான தர்க்கங்களையும் வம்ச வரலாறுகளையும் சண்டைகளையும் நியாய பிரமாணத்தை குறித்து உண்டாகிற வாக்குவாதங்களையும் விட்டு விலகு. கௌரவ 4 காரியத்தை சொல்றாரு, எதை விட்டு நீ விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு. 1, புத்தீனமான தர்க்கங்கள். நல்ல அறிவை உண்டாக்கக்கூடிய காரியங்களை நீங்க பேசலாம், இல்ல நமக்கு பிரயோஜனப்படக்கூடிய காரியங்களை நம்ம விவாதிக்கலாம். சில காரியங்கள் நியூஸ்ல பாத்தீங்கன்னா விவாதங்கள், சில விவாத மேடைகள், சில காரியங்கள்லாம் போடுறாங்க. இன்னைக்கு நடக்கிற ஒரு சூழ்நிலையில இல்லையா? இப்போ அது ஒரு நல்ல காரியங்களை குறிச்சு அதை நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய காரியமா இருந்து அதை அவங்க விவாதிக்கிறாங்கன்னா அது ஓகே. ஆனால் இங்க சொல்லப்படுகிறது புத்தியீனமான தர்க்கங்கள். அதாவது அதுல ஒரு அடிப்படை பட்டமெல்லாம் ஒண்ணுமே இருக்காதுங்க, அதனால ஒரு யூஸும் கிடையாது. ஆனா அதை புரிஞ்சுக்கிட்டு புத்தியீனமான தர்க்கங்களை பண்ணிட்டு இருக்க கூடாது. 2வது, வம்ச வரலாறுகள். அங்கிருந்து வந்த, இங்கிருந்து வந்த, அந்த ஜாதியில இருந்து வந்த, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வம்சம், நாங்க எந்த ஜாதி தெரியுமா, நாங்க எந்த காரியம் தெரியுமா, வம்ச வரலாறுகள் பேசுறத விட்டு விலகணும். 3வது, சண்டைகள். சண்டை நீங்க ஒரு சண்டைன்னா ஒரு ஆள் நம்மளை பார்த்து ஒன்று சொல்லிட்டு திரும்ப 9 காரியத்தை நம்ம திரும்ப பேசுகிறோம். நான் சொல்ற சண்டைக்கு விலகுங்கள். 4வது, வாக்குவாதங்கள். வீட்டுல பாருங்க, சில பேர் கணவன் ரைஸ் ஆவாரு, சில பேர் மனைவி ரைஸ் ஆவாங்க, இல்ல சில பேர் பெற்றோர் எழுப்புவாங்க, சில நேரத்தில் பிள்ளைகள் எழுப்புவாங்க. என்ன சொல்றது தெரியுமா? வாக்குவாதங்கள். கணவன் எழுப்பி ஏதோ ஒரு கோபத்துல பேசுறாரா, மனைவி அந்த நேரத்துல பொறுமையா போயிடும். மனைவி பேசுறாங்களா, கணவன் பொறுமையா போயிடும். இல்லையா? சில நேரத்தில் பெற்றோர்கள் பேசுவாங்களா, பிள்ளைங்க பொறுமையா இருங்க. சில நேரத்தில் பிள்ளைங்க என்னன்னே தெரியாது, அவங்க கொஞ்சம் அந்த நேரத்தில் கொஞ்சம் இப்படி 4 பேரும் சேர்ந்து வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்தா அந்த பிரச்சனைக்கு முடிவே வராது. இல்லையா? நான் பேச, நீ பேச, பிரச்சனைகள் வளர்ப்போ அவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட வழக்குகள் என்ன எப்படிப்பட்டது அதே வசனத்துல சொல்றாரு தீர்ல, அது அப்பிரோஜனமானது, அது வீணானது. இது ஒரு பிரயோஜனமே இல்லப்பா, வேஸ்டானத குறிச்சு நீங்க பேசிட்டு இருக்கீங்க. என்ன சொல்றேன், அவ இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நாமே விலகலாம். புரியுதா உங்களுக்கு? வசனம் என்ன சொல்றது? விவாதம் எழும்பும் முன் அதை விட்டு விடு. பேச ஆரம்பிச்சோன்னா பிரச்சனை பெருசாகும்னு எனக்கு தெரியுது. இது இப்ப நான் விவாதம் பண்ண ஆரம்பிச்சேன்னா அங்க வெடிக்கும் தெரியுது, விட்டுறணும், விலகணும். அதான் மனுஷனுக்கு மேன்மை. இது நாமே விலகி போறது. இன்னொரு, நம்மை விலக்குகிற காரியங்கள், ஆண்டவரை விட்டு அவருடைய பிரசன்னத்தை விட்டு சேவிக்க முடியாதபடிக்கு என்ன காரியம்? டிவி. ஒரு காலத்துல டிவிக்கு பேர் என்ன தெரியுமா? டெவில் பாக்ஸ், சாத்தானுடைய பெட்டின்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு மனுஷனுடைய வாழ்க்கையில டிவி என்பது ஒரு அத்தியாவசியமான தேவையாகி போச்சு. ஏன்னா அந்த டிவியில தான் நம்ம நியூஸ் பார்க்கிறோம். ஆனா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நியூஸ்னா ஒரே வியாதி குறிச்சு தான் போட்டுட்டு இருக்கோம். அது பார்க்கவே ரொம்ப பயமா இருக்குது. சில நாட்டு நடப்புகளை தெரிந்து கொண்டு அதை வச்சு நம்ம ஜெபிப்பதற்கு அது ஒரு பிரயோஜனமா இருக்கு. அல்லேலூயா. 2வது, நமக்கு இருக்கிற சில பேருக்கு இருக்கிற என்டர்டைன்மெண்ட் ஸ்போர்ட்ஸ் உட்காந்து பார்ப்பாங்க. அது ஒரு குறிப்பிட்ட அளவு பார்க்கறது அதுவும் நல்லதுதான். சில நேரத்துல ஸ்பிரிச்சுவல் காரியங்கள், இன்னைக்கு நிறைய ஆவிக்குரிய சேனல்கள் டிவியில ஒளிபரப்பப்படுகிறது. நிறைய டிவி வந்துருச்சு இன்னைக்கு ஆவிக்குரிய சேனல்கள். ஆனா அதுல கூட நம்ம ரொம்ப கவனமா
தரமான பிரசங்கங்களை, சத்தியத்தை சரியாய் போதிக்கிற பிரசங்கங்களை நம்முடைய ஆவிக்கிற ஜீவியத்துல இந்த செய்தியை கேட்டா இந்த இதுல கலந்துக்கிட்டா நமக்கு புரோஜனமா இருக்கு. அதை மட்டும்தான் கலந்துக்கணும். நம்மளை குழப்புகிற காரியங்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது, பார்க்க கூடாது. நல்லது. ஆனா அதே டிவியில சினிமாவும் ஒளிபரப்பப்படுகிறது, அதே டிவியில சீரியலும் ஒளிபரப்பப்படுகிறது. இன்னைக்கு நிறைய விசுவாச பிள்ளைங்க பாருங்க, வீடுகளில் சினிமா பார்க்குறாங்க. சில பேர் சொல்லுவாங்க காமெடி மட்டும் பார்ப்பேன். எப்படி காமெடி மட்டும் பார்ப்பேன்? காமெடி எங்கிருந்து வருது? சில பேர் இல்ல பாஸ்டர், நான் எதையும் பார்க்க மாட்டேன் பாஸ்டர், ஒரே ஒரு சீரியல் மட்டும் பார்ப்பேன் பாஸ்டர். சீரியல் அதை மட்டும் டெய்லி பார்த்துருவோம் பாஸ்டர். ஏன்னா அதாவது பாஸ்டர் வாழ்க்கையில் நடக்கிறது. நீங்க நிறைய பேர் சீரியலை பார்த்துதான் வாழ்க்கை சீரழிஞ்சு போயிருக்கு. இந்த விஷம் என்பது அது நிறைய இருந்தாலும் அதுக்கு பேர் விஷம் தான். ஒரு துளி இருந்தாலும் அதுக்கு பேர் விஷம் தான். இல்ல பைபிள் சொல்றது என்ன? ஒரு செத்தை நிறைய ஒரே ஒரு செத்தை நல்ல பரிமள தைலத்தை கூட நாடி போகப்படுறது. நீங்க அந்த விஷயத்துல கர்த்தருடைய பிள்ளைங்க மனம் திரும்புங்க. நீங்க இன்னைக்கு சொல்றங்க சினிமா ஒரு 2.5 மணி நேரம் பார்த்து விட்டுட்டு போயிடுறாங்க. ஆனா சீரியல் என்பது உன் காலம் முழுவதும் அதோட பார்க்க வைக்கும். அதுக்கு நீ அடிமையாகவே ஆயிடுவ. ரெண்டாவது, டிவிக்கு அடுத்த இடத்துல இருக்கிறது என்ன? மொபைல் போன், செல்போன். ஒரு காலத்துல எங்கேயோ ஒரு வீட்டுல போன் இருக்கும். யாராவது போன் பண்ணோம்னா அவங்க வீட்டுல சொல்லி நம்ம கூப்பிட்டு போய் நம்ம போய் பேசிட்டு வருவோம். அதுக்கப்புறம் குடும்பத்துல ஒரு நபரிடத்துல செல்போன். இன்னைக்கு அப்படி இல்லை. குடும்பத்துல 4 பேர் இருந்தாலும் 4 பேருக்கும் செல்போன். ஒரு காலத்துல காலேஜ் முடிச்சு வேலைக்கு போகும்போது தான் பிள்ளைங்களுக்கு செல்போனே வாங்க கொடுப்பாங்க. ஆனா இன்னைக்கு ஸ்கூல் படிக்கும் போதே பிள்ளைங்க செல்போன் கேட்குது. ஏன்னா இன்னைக்கு சூழல் அப்படி ஆகி போச்சு. பிள்ளைங்களுக்கெல்லாம் ஆன்லைன் கிளாஸ் எதில் எடுக்கிறாங்க, மொபைல தான் எடுக்கிறாங்க. பேரண்ட்ஸும் ஒரு பக்கம் பேச வேண்டியது இருக்குது. பிள்ளைங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் கொடுத்து நம்ம யார்கிட்ட பேச முடியல. ஆன்லைன் ஓகே, நல்லது தான் ஆன்லைன் கிளாஸ். சில நேரத்தில் நல்ல தகவல்களை நம்ம பரிமாறணும், இல்லை வசனங்களை பரிமாறணும். சில காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்களை நம்ம அதில் பகிர்கிறோம், ரொம்ப நல்லது தான். அப்புறம் மற்றவர்களோடு தொடர்பு கொள்வதற்கு, பேசுவதற்கு, ஜெபிப்பதற்கு பயன்படுத்துகிறோம். ஆமே. சில நேரத்தில் சமையல், நல்ல சமையல்களை அந்த யூடியூப்ல பார்த்து நம்ம கத்துக்கிறோம். சில பயனுள்ள தகவல்களை பரிமாறுகிறோம், நல்லது. ஆனா அதோடு இருந்தால் நல்லது. ஆனா அந்த செல்போன்ல தேவையில்லாத படங்களை டவுன்லோடு செய்து அதை பார்க்கறது, தேவையில்லாத நபர்களோடு எப்படி அரட்டை அடிப்பது, தேவையில்லாத தகவல்களை பரிமாறுவது, இல்லை நீங்க இப்படிப்பட்ட காரியங்களில் சிக்கி பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார். எப்பவுமே கையில செல்போன கையுமா தான் இருக்கிறாங்க. அந்த செல்ல கீழே கூட வைக்க யாரும் விரும்புறதில்லை. நீங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அது இல்லைன்னா நான் இல்லை அப்படின்ற மாதிரி ஆகி போச்சு. யோசிச்சு பாருங்க. கர்த்தர் தந்திருக்கிறது ஒரு ஆசீர்வாதம். நிச்சயமா இந்த தேவனை விட்டு நம்ம பிரிக்கிறார், நம்ம விளக்கார். அப்படி விளக்குதுன்னா ரொம்ப கவனமா இருந்து நீங்கள் அந்த காரியத்துல நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். அமைச்சருங்க. அல்லேலூயா. அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்துல 36ஆம் வசனத்தை அவர் சொல்றாரு. ரோமர் 8:36. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ. பவுல் அவருக்கு ஏற்ற மாதிரி சொல்றாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன். நீங்க கிறிஸ்துவின் அன்பை விட்டு எதெல்லாம் பிரிக்கும்? 1 உபத்திரம், 2 வியாகுலம், 3வது துன்பம், 4வது பசி, 5வது நிர்வாணம், 6வது நாசமோசம், 7வது பட்டயம். நீங்க நிறைய விசுவாச பிள்ளைகள் புலம்புறத நான் பார்க்கிறேன். நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இவ்வளவு வருஷம் ஆச்சு, இன்னும் என் பசி மாறல, இன்னும் என்னுடைய பிரச்சனைகள் மாறல, இன்னும் எனக்கு கஷ்டப்படுறோம். என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் சொல்றேன், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அல்லேலூயா. நிச்சயமாய் கர்த்தர்
தம்முடைய ஜனங்களை பசியில வருந்த விடுகிற தேவன் அல்ல. அல்லேலூயா. அதை நீங்க ஜாக்கிரதையா இருக்கும். அப்படி இருக்குதுன்னா நீங்க ஆராய்ச்சி பார்க்க வேண்டியதான் உங்களை தான். நீங்க குடும்பமா உண்மை ஆண்டவர் தேடுறீங்களா, அதை தான் பார்க்கணும். டெய்லி நான் காலையில என்ன ஆனாலும் நான் ஜெபம் பண்றேன், டெய்லி ஜெபிக்கிறேன், டெய்லி வேலை வாசிக்கிறேன், பரிசுத்தமா நடக்கிறேன். அவர் சொல்றாரு. ஆனா இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல இருந்து பேசுவோம்னா நம்ம விட்டு பிரிக்கிற காரியம் என்ன? ஒண்ணு டிவி, 2 செல்போனு, 3வது தேவையில்லாத நண்பர்கள், 4வது தேவையில்லாத சில உறவினர்கள். எல்லாரையும் சொல்றேன், சில உறவினர்கள். சிலருக்கு வேலை தான் உங்களுக்கு கடவுளை, செய்யும் தொழில் தான் உங்களுக்கு தெய்வம். அல்லேலூயா. அது சொல்றாரு 39ஆம் வசனத்துல, உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதே. தேவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். கவனிச்சீங்களா? அப்போ ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க நம்ம ஃப்ரெண்டு கூட டெய்லியும் ஒரு மொபைல் ஒரு கால் பண்ணி பேசிடுறோம், இல்லைன்னா ஒரு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பியாவது சாட் பண்ணி பேசிடுறோம். நான் கேட்கிறேன், உங்க ஆண்டவரோடு திறந்தோடு பேசுறீங்களா? சொல்ல, இன்னைக்கு ஆண்டவரோடு பேசுறீங்களா? அவர் உங்ககிட்ட என்ன பேசுறார்? ஜெபம் என்பது நான் தேவனோடு பேசுவது, வேதம் என்பது கர்த்தர் என்னோடு பேசுவது. பேசுறீங்கன்னா அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கா நமக்கு? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு கர்த்தருடைய பிள்ளை ரொம்ப கவனமா இருக்கணும். ஆமென். அந்த அதே யோசுவா 24:16 திரும்ப வாசிங்க. அப்பொழுது ஜனங்கள் பிரதித்திரமாக, வேறே தேவர்களை சேவிக்கும்படி கர்த்தரை விட்டு விலகுகிற காரியம் எங்களுக்கு தூரமாய் இருப்பதாக. இப்போ கர்த்தரை விட்டு விலகுகிற காரியம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? தெரிஞ்சா மட்டும் போதுமா? தெரிஞ்சுக்கிட்டு மட்டும் அப்படி விட்டுட்டா போதுமா? அது எங்க இருக்கணும்னு சொன்னா தூரமா இருப்பதாக. ஆனா இன்று நம்ம ஆண்டவர் தூரமா இருக்கிறாரு, மற்ற எல்லாம் நம்ம பக்கத்துல நம்ம கையிலே இருக்குது. ஆண்டவர் தூரமா இருக்கிறார். இந்த வேதத்தை தினந்தோறும் உங்க கைகளை நீங்க எடுக்கிறீங்களா? இந்த வேதத்தை நான் தினந்தோறும் கையில எடுத்து ஒரு வசனமாவது வாசிக்கிறேன். உங்களால சொல்ல முடியுமா? இல்ல. ஆனா தினந்தோறும் என் போனை என் கையிலே இருக்கிறேன். தூங்கும் போது என் பக்கத்திலே வச்சு தூங்குறேன், எழும்பும் போது என் கையிலே வச்சிருக்கிறேன். ஆனா வேதம் தூரமா இருக்கு, தூரமா இருக்கு. அவன் சொல்றாங்க, இந்த கர்த்தரை விட்டு விலக்குற எந்த காரியம் இருந்தாலும் அதை என்ன பண்றாங்க? தூரமாக்குறேன். மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிங்கன்னா, மாயக்காரரே, உங்களை குறித்து இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. பாருங்க, மாயக்காரரே யாரை பார்த்து சொல்றாரு? மாயக்காரரே 3 காரியத்தை சொல்றாரு. 1 வாய், 2 உதடு, 3 இருதயம். வாய் என்ன பண்ணுது? வாயினால் என்னிடத்துல என்ன பண்றாங்க? சேர்ந்து. நம்மள விளையாட்டா சொல்லுவோம் பாத்தீங்களா? அவர் வாயிலே வட சுற்றுவாங்க. எல்லாம் வாயில தான் பேசுவார். அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன், அதை செஞ்சுவேன். ஆனா ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? வாயில நல்லா பேசுறோம். 2வது உதடுகளில் என்னை கனம் பண்ணுகிறார். உதட்டளவில். அதாவது ஒரு முறை ஒரு மாணவன் என்ன பண்ணானா, ஆசிரியரை பார்த்துட்டு கம்மன் உட்காந்துட்டு இருந்தாலும் ஒரு விஷ் பண்ணல, கனம் பண்ணல. உடனே அந்த ஆசிரியர் திட்டி, இவ்வளவு பெரிய ஆசிரியர் எனக்கு நீ மரியாதை கொடுக்காம நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லும் போது அவன் எழுப்பி நின்று என்ன பண்ணானா, சரி ஒரு கடமைக்காக என்ன பண்ணானா விஷ் பண்ணிட்டு அவன் எந்த இப்ப சொல்லிட்டானா, என் வாயில தான் நான் கனப்படுத்துறேன், ஆனா நான் இன்னும் என் இருதயத்துல கீழே உட்காந்துட்டு தான் இருக்கிறேன். புரியுதா? சில பேர் நம்மளை பார்த்த உடனே அப்படியே என்ன பண்ணுவாங்க, அப்படியே அப்படியே கையெடுத்து ஸ்தோத்திரம் அப்படின்னுவாங்க. ஆனா
மனதளவில் அவங்க நம்மளை குறித்து ஒரு தவறான எண்ணத்தோடு தான் இருப்பாங்க. ஸோ அப்போ அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, வாயில வர நான் அந்த காரியத்தை நான் பார்க்கல, உதடுகளில் வர அந்த காரியத்தை பார்க்கல, என்னை இருதயத்துல நீ கனப்படுத்துறியா, அதான் ஆண்டவர் பார்க்கிறார். இருதயமோ எங்க இருக்குது? தூரமா விலகி இருக்குதுன்றார். இன்னைக்கு உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், உங்கள் இருதயம் உங்கள் ஆண்டவரை தேடுதா? ஆண்டவர் அதனால்தான் 2 கற்பனைகளை குறித்து இயேசு சொல்லும்போது சொல்றாரு, உன் முழு இருதயத்தோடும் உன் முழு பலத்தோடும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக. வாயினால் அன்பு கூற சொல்லல, உதடுகளினால் அன்பு கூற சொல்லல, உன் இருதயத்தினால் நீ அன்பு கூறுகிறாயா அப்படின்னு சொல்லுங்க. உன் இருதயத்தினால் அன்பு கூறுகிறாயா? உன் இருதயம் தூரமா இருக்குப்பா. அதுக்கு ஒரு உதாரணமா தான் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல உங்களுக்கு ஒரு தெரிந்த சம்பவம். அங்கு சாமுவேலை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ வந்து இவர்களுடைய முகத்தையும் இவருடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், நான் இவரை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். இந்த சம்பவம் எனக்கு தெரியும். ஈசாய் வீட்டுக்கு ராஜாவாக தெரிந்து கொள்ளப்படி சாமுவேலை ஆண்டவர் அனுப்புறார். அவர் கூட பாருங்க, சாமுவேல் கிட்ட இவன் தான் இவனை போய் அபிஷேகம் பண்ணா சொல்லலை. ஏன்னா அவர் அங்க ஒரு சாமுவேலுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறார். இவர் எப்படி பார்க்கல, ஏன்னா சாமுவேல் தீர்க்கதரிசின்னு அவருக்கு தெரியும். இவர் என்ன செய்யறாருன்னு பார்க்கலான்னு அவர் பொறுமையா இருக்கிறாரு. சாமுவேல் தீர்க்கதரிசியும் போறாரு. போன உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஈசாய்க்கு பாருங்க 8 பிள்ளைகள், அங்க 7 பேர் தான் இருந்தாங்க. அவங்க எல்லாரையும் பார்க்கும்போது எல்லாரையுமே அபிஷேகம் பண்ண போலதான் இருந்துச்சு சாமுவேல் தீர்க்கதரிசி. ஏன்னா அவ்வளவு அழகா, அவ்வளவு உயரமா, பலசாலியா அப்படி இருக்கிறாங்க. உடனே அவர் ரொம்ப சந்தோஷம், அந்த காரியம் சீக்கிரம் முடிச்சிடும் சொல்லிட்டு ஒவ்வொருத்தரா பார்த்தா ஆண்டவர் அக்செப்ட் பண்ணவே இல்லைங்க. அவங்களை ஒத்துக்கவே இல்லை ஆண்டவர். அப்பதான் சாமுவேல் ஒண்ணுமே புரியல. அப்ப ஆண்டவர் சாமுவேலோடு பேசுறாரு, நீ இவனுடைய முகத்தையும் சரீர வளர்ச்சியும் பார்க்கிறார். எவ்வளவு அழகா சரீர வளர்ச்சியும் பார்க்கிறார். ஆனால் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறாருப்பா அப்படின்னு சொல்றாங்க. இருதயத்தை பார்க்கிறாரு ஆண்டவரோ. இவங்க முகம் நல்லா இருக்கு, இவங்க சரீர வளர்ச்சி நல்லா இருக்கு, ஆனா அவன் இருதயம் சரியில்லை. புரியுதா? இருதயம் சரியில்லை. அவ்வளோ இருதயத்துல காணப்படுகிறது. அதான் சொல்றேன், மனுஷன் காண முடியாத அந்தரங்கத்தை ஆண்டவர் பார்க்கிறார். நீ மனுஷனுக்கு ஒண்ணு மறைச்சு வாழலாம், ரொம்ப ஜெபம் பண்ற மாதிரி, ரொம்ப எப்பவாறு சொத்துறோம் முதலுக்கு துடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். சில பேரை பார்த்துருக்கீங்களா? சாதாரண நபராக இருக்க மாட்டாங்க, ரொம்ப ஸ்பிரிச்சுவல் மாதிரி காட்டுவாங்க. ஆனா இருதயத்துல அவ்வளவும் பார்த்தீங்கன்னா ஆண்டோட பிரியலாத காரியங்கள். ஜாக்கிரதை, மனுஷன் ஏமாந்தரலாம், கர்த்தர் ஏமாற மாட்டார். அல்லேலூயா. என் இருதயத்துல கசப்ப பகைய வச்சுக்கிட்டு மற்றவர்களோடு அப்படியே சிரிச்சு தேன் வழிகிற மாதிரி அன்போடு பேசி நீ மனுஷனை ஏமாத்திடலாம். சில பேருக்கு ஒரு தேவைன்னா எவ்வளவு நாளைக்கு வந்து பேச முடியுமோ பேசுவாங்க. ஆனா தேவை முடிஞ்சிருச்சுன்னா அவ்வளவுதான், அவங்களுடைய இருதயத்துல இருக்கிற காரியத்தை காட்டிடுவாங்க, ஏமாத்திடலாம். ஆனா கர்த்தர் இருதயத்தின் வார்த்தைகளை பார்க்கிறவர். லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆசையை அழித்து போட்டான். இளைய மகன் தன் தகப்பனிடத்துல எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டான். உங்களுக்கு இந்த சம்பவத்தை உங்களுக்கு நல்லா புரியும், விலைக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவன் தகப்பனிடத்துல இருந்தான், தகப்பனோடு தான் இருந்தான், தகப்பனுக்கு வேண்டிய எல்லா வேலையுமே செஞ்சான். ஆனா அவன் இருதயம் தகப்பனோடு இல்லை. அவன் இருதயம் ஃபுல்லா எப்போ தகப்பனை விட்டு தூரமா போய் நம்ம ஜாலியா வாழணும், இந்த கட்டுப்பாடுதான் அவங்களுக்கு பிடிக்கல.
சும்மா அதை செய்யாத இதை செய்யாத. சில வீடுகளை பாருங்க, பிள்ளைங்களை சீக்கிரம் எழும்புமா பிடிக்காது, வீட்டு வேலையை செய்யுமா பிடிக்காது, நல்லா தூங்க விட்டா பிடிக்கும், நல்ல செல்போன் நோட்ட விட்டா பிடிக்கும், கண்டிஷன் பண்ணா பிள்ளைங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. எங்க அம்மா சும்மா திட்டிகிட்டே இருக்கிறாங்க. சபை எடுத்துக்கங்க, நம்மள எதுவுமே கண்டுக்கல அப்படின்னா நல்ல சபை. ஆனா ஏன் வரல, ஏன் லேட்டா வரீங்க, ஏன் அதை பண்றீங்க இதை பண்றீங்க கண்டித்து கேட்டா நமக்கு பிடிக்காது. பைபிள் சொல்லுது, உங்களுடைய வேதத்தை கொண்டு சிச்சித்து போதிக்கிற மனுஷன் யாரு? பாக்கியவான். தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளை தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறார். இதெல்லாம் வேத ஆதாரங்க. என்னை கடிந்து கொள்வதற்கும் என்னை சிச்சிப்பதற்கும் எனக்கு ஒருவர் இருக்கணும். அப்பதான் என் வாழ்க்கை சீர்படும். நானே ராஜா, நானே மந்திரி அப்படி இருந்தா நல்லதா இருக்கும். ஆனா பின் விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும். தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிச்சிக்கிறான். தகப்பனோடு தான் இருந்தான் இளைய மகன். ஆனா அவன் என்ன பண்றான்? அவன் இருதயம் தகப்பனோடு இல்லை, தூரம். இன்னைக்கு நம்மளும் நம்முடைய தகப்பனோட ஆண்டவரோடு தான் இருக்கிறோம். ஆனா இருதயம் ஆண்டவரோடு இருக்குதா? உங்க இருதயத்தை ஆண்டவருக்கு முழுசா கொடுத்துருக்கிறீங்களா? கவனிச்சு பாருங்க. ஒரு வாழ்க்கை தாங்க கர்த்தருக்காக. அன்னைக்கு அந்த ஜனங்கள் எடுத்த தீர்மானம், இன்னைக்கு நம்ம எடுக்க வேண்டிய முதல் தீர்மானம், என் ஆண்டவரை விட்டு என்னை விலக்குகிற காரியங்களை விட்டு நான் விலக வேண்டும். ஆமென் சொல்லுங்க. நான் விலக வேண்டும். இரண்டாவதாக அதே யோசுவா 24ஆம் அதிகாரம் 19 21 வரைக்கும். யோசுவா ஜனங்களை நோக்கி, நீங்கள் கர்த்தரை சேவிக்க மாட்டீர்கள். அவர் பரிசுத்தம் உள்ள தேவன், அவர் எரிச்சல் உள்ள தேவன். உங்கள் மீறுதலையும் உங்கள் பாவங்களையும் மன்னியார். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்க நீங்கள் கர்த்தரை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தால் அவர் திரும்பி உங்களுக்கு தீமை செய்து உங்களை நிர்மூலமாக்குவார் என்றான். ஜனங்கள் யோசுவாவை நோக்கி, அப்படியல்ல, நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம் என்றார்கள். ஜனங்க சொல்றாங்க, நாங்க கர்த்தரை தான் சேவிப்போம். உடனே யோசுவா நம்பலங்க. அவன் சொன்ன உடனே அவன் பரவாயில்லையே அப்படின்னு சொல்லல. அவன் என்ன சொல்றான் பாருங்க, நீங்க கர்த்தரை சேவிக்க மாட்டீங்கன்னா நீங்க நிச்சய கர்த்தரை விட்டு நான் கேட்கிறேன். இந்த செய்தியெல்லாம் கேட்டுட்டு எத்தனை பேர் உங்களை திருத்த ஒப்பு கொடுக்க போறீங்க சொல்லுங்க. இல்ல 10ல ஒரு செய்தியா இந்த செய்தியை கேட்டது விட்டுட்டு நான் மனம் போன போக்குல நான் வாழ போறேன்னு சொல்ல போறீங்களா அப்படின்னு சொன்னா நீங்க கேட்கிற வசனமே செய்தியே வேஸ்ட். தெளிவா சொல்றான், நீங்க கேட்க மாட்டீங்கப்பா. பாரு, நீங்க திருப்பி பழைய வாழ்க்கை தான் வாழ போறீங்க. அப்படி நீங்க வாழ்ந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை வாதிப்பார், கர்த்தர் உங்களை தண்டிப்பார் அப்படின்றோம். ஆனா இப்ப சொல்றாங்க அந்த ஜனங்க, அப்படி அல்ல. ஜனங்கள் யோசுவாவை நோக்கி 21ஆம் வசனத்தில், அப்படி அல்ல, நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம். We will serve the Lord. அல்லேலூயா. ஆமென். நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம். ஆமென். ஏன்னா யோசுவா தெரிஞ்சுதான் சொல்றாரு. இப்ப சொல்றீங்களா, ஆனா சூழ்நிலை மாறும். நீங்க எப்பவும் நல்லா புரிஞ்சுக்கங்க, நம்ம வாழ்க்கையில சாதாரணமா வாழ்ற வரைக்கும் பிரச்சனையும் கிடையாது. பாவம் செய்யற வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அசுத்தமா வாழ்றவனுக்கு எந்த குழப்பமும் கிடையாது. நம்ம இஷ்டத்துக்கு வாழும். ஆனா உண்மையா வாழ்கிறவனுக்கு தான் நிறைய சோதனைகள், நிறைய குழப்பங்கள். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். என் மனசுல என்ன சொல்றதோ நான் யார்ட்டையும் கேட்க மாட்டேங்க. என் இஷ்டத்துக்கு நான் செய்வர்களுக்கு எந்த காரியம் தோல்வியை செஞ்சு போயிட்டே இருப்பாங்க. ஆனா கர்த்தரை கேட்டு செய்யணுங்க, அவர் சித்தத்தின்படி செய்யணுன்றவங்களுக்கு தான் இது கர்த்தருக்கு சித்தம் தானா, இது கர்த்தருக்கு விருப்பம் தானா, இதையே யோசிச்சு யோசித்து ஜெபித்து ஜெபித்து ஒவ்வொரு காரியத்திலும் சொல்ற பல சூழ்நிலை வரும். பாத்தீங்க, அப்படி கர்த்தரை சேவிப்பீங்களா சொல்றாங்க. அப்படியெல்லாம் யோசுவார், நாங்கள் கர்த்தரை தான் சேவிப்போம், கர்த்தரையே சேவிப்போம். வாழ்க்கையில நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ரொம்ப சுலபமான வாழ்க்கை இல்லை.
ஒருவேளை நம்ம ரட்சிக்கப்படும் போது ஏதோ ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கலாம். ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகு எத்தனை போராட்டங்கள், எத்தனை பிரச்சனைகள் நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு பக்கம் உறவினர்கள் வர்றாங்க, ஒரு பக்கம் விட்டு போன நண்பர்கள் வராங்க, எல்லாம் வருவாங்க. இன்னைக்கு நீ எப்போ நான் பாவம் செய்ய மாட்டேன்னு தீர்மானம் பண்றேன், அப்போ பாவம் செய்வதற்கு உண்டான சூழ்நிலைகளை விசுவாசம் கொண்டு வருவோம். எப்போ இந்த கெட்ட நண்பர்கள் எனக்கு வேணாம் நீங்க ஒதுக்கி தள்ளுறீங்களோ அப்ப நண்பர்களோட தேடி வருவாங்க. அந்த சூழ்நிலையில நீங்க எப்படி இருக்கீங்க அதுதான் முக்கியம். அல்லேலூயா. இப்போது மாத்திரம் அல்ல, எப்பொழுதும் எந்த நிலையிலும் நம்ம கர்த்தரை சேவிக்கிறவர்களா இருக்கணும். இன்னைக்கு சபை ஒன்று கூடி ஆராதித்து கிட்டத்தட்ட 4 மாதம் ஆயிடுச்சு இல்லையா? 4 மாதம் ஆயிடுச்சு. ஆமென். இன்னைக்கு தான் சபைக்குள்ள போய் நான் டைம் கிடைக்கும் போதெல்லாம் நாங்கள் சர்ச்சுக்குள்ள போய் தான் என்ன பண்றோம், இந்த ஆன்லைன் சர்வீஸ் எடுக்கிறோம். இந்த ஆன்லைன் சர்வீஸ் எடுத்து உங்களுக்கு நாங்கள் போடுறோம். அதே சபைக்குள்ள உட்கார்ந்து தான் இந்த தேவ செய்திகளை நான் ஆயத்தப்படுத்துகிறேன். ஆனா அப்படி சபைக்குள்ள போய் நான் ஜெபிக்கிற நேரத்துல எல்லாம் ஒரு காரியத்தை நான் யோசிக்கிறேன். இதே திருச்சபையில தானே எல்லா ஜனங்களோடு கூடி நாம் ஆராதித்தோம். இதே திருச்சபையில தானே எல்லாரும் ஒன்று கூடி நம்ம ஆண்டவரை நாம் தொழுது கொண்டோம். இன்னைக்கு முடக்கப்பட்டு ஒரு ஜனம் சபைக்குள்ள வந்து போக முடியாதபடி இருக்குதேன்னு சொல்லி ஒரு பக்கம் அவ்வளோ வேதனைப்படுகிறேன், கண்ணீர் வடிக்கிறேன், அழுகிறேன். எப்பொழுது அந்த நிலைமை மாறும் என்று சொல்லி நம்ம சபை கூடி ஆராதிச்ச அந்த நாட்கள்ல எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குங்க நமக்கு இல்ல. ஆனாலும் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு பிரச்சனை இருக்கட்டும், அந்த 2.5 மணி நேரம் தேவ சபைக்குள்ள வந்து உட்கார்ந்து எல்லாத்தையும் மறந்து பாடி துதிச்சு தேவனுடைய வார்த்தையை கேட்டு ஒருவர் பேசி கை குலுக்கி சந்தோஷமா நம்ம அந்த நேரத்தில் வீட்டை விட்டு போயிருப்போம். வீட்டுக்கு போயிருப்போம். இன்னைக்கு ஆன்லைன் சர்வீஸ்ல சில பேர் நான் பார்க்கிறேன், நீங்க அனுப்பி உங்களை ஏன் சொல்லுங்க வீடியோ எடுத்து அனுப்ப சொல்றேன். அதை நான் பார்க்கிறேன். எல்லாம் குளித்து நல்ல ட்ரெஸ் உடுத்தி தரையில பாயோ அல்லது ஒரு துணியை விரிச்சு உட்கார்ந்து முழங்கால் படிக்கிட்டு நீங்கள் ஆராதிக்கிறத, குடும்பமா ஆராதிக்கிறத நம்ம பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுகிறோம். ஆனா சில பேரை பார்க்கிறேன், நிறைய பெற்றோர்கள் உங்க பிள்ளைங்க நல்லா தூங்க வச்சுட்டு நீங்க மட்டும் உட்கார்ந்து ஆராதிச்சுட்டு இருக்கிறீங்க. ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. உங்க பிள்ளைகளோட உட்காந்து ஆராதிக்கணும், குடும்பமா உட்காந்து ஆராதிக்கணும். சில பேர் சமைச்சுக்கிட்டே ஆராதிக்கிறாங்க, சில பேர் சாப்பிட்டுக்கிட்டு ஆராதிக்கிறாங்க, சில பேர் வேலைகளை செஞ்சுக்கிட்டே ஆராதிக்கிறாங்க, சில பேர் மொபைல கையை வச்சுக்கிட்டு ஒரு பக்கம் கேமா ஆடிக்கிட்டு இல்ல ஒரு பக்கம் கமெண்ட்ஸும் போட்டுக்கிட்டு ஆராதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சில பேர் சுத்தம் பார்க்கதே கிடையாது. நாங்களே பாடி நாங்களே ஆண்டவர் ஆராதிச்சுக்கிறோம். சில பேர் இருக்கிறாங்க சபை கூடி வரதுக்கு ஒரு நேரம் இருக்கு, 8:30 மணி சர்வீஸ்னா அந்த நேரத்தில் உட்காந்து சில பேர் அந்த டைம் கிடைக்கும் போது பார்த்துக்கிறாங்க. எல்லாமே தவறுங்க, எல்லாமே தவறு, எல்லாமே தவறு. நீங்க பார்க்கிற இந்த 1.5 மணி நேரம் ஆன்லைன் சர்வீஸ நாங்க எவ்வளவு நேரம் எடுக்கிறது தெரியுமா? அவ்வளவு நேரம் வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணதுக்குள்ள 1 நாள் 2 நாள் ஆயிருக்கு. உட்காந்து அத்தனை மணி நேரங்கள், ஒரு பக்கம் உடல் உழைப்புகள், எவ்வளோ வலிகள் வேதனைகள், ஒரு பக்கம் எவ்வளவு பணம் அதுக்கு செலவு பண்றோம். இவ்வளவு கஷ்டப்பட்டு தான் ஒரு 1.5 மணி நேரம் ஆராதனை வெளியே வருது, ஆராதனையா வருது. ஆனா அதை கூட நீங்க கொஞ்சம் டைம் எடுத்து கொடுத்து பார்க்கலன்னா அது எவ்வளோ வேதனையா இருக்கும் ஆண்டவருக்கு. சொல்லுங்க, நான் சொல்றேங்க, ஒரு சிலராவது உண்மையா பார்க்கறாங்கல்ல, அதுக்காக நான் சந்தோஷப்படுறேன். ஆமா, யோசிச்சு பாருங்க. நம்ம சபை கூடி ஆராதிச்ச போது எத்தனை ஆராதனை நம்ம அசட்டை பண்ணோம். சின்ன தலைவலி வந்துடக்கூடாது, சின்ன வயிற்று வலி வந்துடக்கூடாது, ஒரு சளி பிடிச்சிடக்கூடாது, ஒரு ஜுரம் வந்துடக்கூடாது. சபை நினைக்க வேண்டாம். ஒரு ரிலேஷன் ஊர்ல இருந்து வந்துடக்கூடாது, சபைக்கு வர மாட்டோம். இல்ல எத்தனை
வேலை வச்சுட்டாங்க ஞாயிற்றுக்கிழமை. எத்தனை காரியங்கள், படிப்பு காரியங்கள். நீங்க நான் சொல்றேன், நல்லா மன்னிப்பு கேட்டு மனம் திரும்புங்க. இனி நான் சபை ஆராதிக்க துவங்க நான் சரியான நேரத்துக்கு வருவேன். ஆராதனை மிஸ் பண்ண மாட்டேன். கர்த்தரை தொழுது கொள்வேன். நீங்க மன்னிப்பு கேளுங்க, கர்த்தர் கிருபையாக இறங்குவார். எந்த சூழ்நிலையும் நீங்க ஆராதிக்கணும், எந்த நிலைமையிலும் எனக்கு எல்லாமே ஃப்ரீயா இருந்தா, விடுதலையா இருந்தா தான் நான் ஆராதிப்பேன். இல்லைங்க, அப்பதான் பிசாசு வீட்டுல தேவையில்லாத சண்டையை கொண்டு வருவான். கணவனுக்கு மனைவிக்கு இடையில, பிள்ளைகளுக்கு இடையில சில பிரச்சனை கொண்டு வருவான். ஏன் விசுவாசிகள் இடையில கூட ஒரு பிரச்சனையை கொண்டு வருவான். ஆனா ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து விட்டு கொடுத்து இறங்கி போய் ஆண்டவர் ஆராதிக்கும். வேதத்துல தானியேல் 3ஆம் அதிகாரம், அந்த இடத்துல 15, 16, 17 வாசி பார்த்தீங்கன்னா, தானியேல் 3, 15, 16, 17. இப்போதும் எக்காலம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீத வாக்கியங்களின் சத்தத்தையும் நீங்கள் கேட்கும் போது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாய் இருந்தால் நல்லது. பணிந்து கொள்ளாதிருந்தீர்களேயாகில் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளை நடுவிலே போடப்படுவீர்கள். உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் என்றார். மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, இந்த ஜனங்கள் பொதுவாக யூத ஜனங்கள் அந்நிய தேவர்களை வணங்க மாட்டார்கள். அதிகாரிகளுக்கு மரியாதை கொடுப்பாங்க, அதை கனப்படுத்துவாங்க. நான் சொல்றேன், ஒரு மூத்த அதிகாரி அரசாங்கத்துல பணிபுரிகிற காவல்துறையில் யாரோ ஒரு குறிப்பிட்ட ஆபீசர்னா நம்ம அவங்கள பார்த்து ஒரு சல்யூட் பண்றது தப்பு கிடையாது. வயதானவர்களை கனப்படுத்துவது தப்பு கிடையாது. இன்னைக்கு கனப்படுத்துற காரியமே கிடையாது. இன்னைக்கு ஸ்தோத்திரத்தையே நம்ம எப்படி சொல்றோம்னு சொன்னா, இப்படி தலையாட்டி ஸ்தோத்திரம்ன்றோம், இல்ல ஒரு கையை தூக்கி ஸ்தோத்திரம்ன்றோம். இல்ல, அப்படி இல்லை. 2 கையை எடுத்து கும்பிட்டு தான் நம்ம அவங்கள ஸ்தோத்திரம் பண்ணணும். இல்லையா? ஆமா. ஆனா இவர்கள் அந்நிய தேவர்களுக்கு கனப்படுத்த மாட்டாங்க, தன் தேவனுக்கு கர்த்தரை தவிர. ஆனா இந்த இடத்துல அவன் ராஜா ஒரு பெரிய சிலையை உண்டு பண்ணி வைத்து எல்லா ஜனங்களையும் வரவழைத்து, கூடுதல் இவர்களையும் வரவழைத்து, எல்லாரும் அந்த இசைகளை வாசிக்கும் பொழுது விழுந்து வணங்கும்படி கட்டளை எழுதுறான். எல்லா ஜனங்களும் வணங்குறாங்க. ஆனா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ மட்டும் தைரியமா நின்றுட்டு இருக்கிறாங்க. இந்த காரியம் ராஜாவுக்கு ரொம்ப கோபத்தை உண்டாக்கிடுச்சு. அப்போ பாருங்க, திரும்பவும் சொல்றான், திரும்பவும் நான் ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன் உங்களுக்காக. ஸ்பெஷலா ஒரு ராஜா அப்படி வந்து இறங்கி பேச மாட்டாங்க, ஆனா அவன் இறங்கி பேசலாம். திரும்ப நான் உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறப்பா. ஒருவேளை இந்த செய்தி, ஒருவேளை நீ இதை கேட்டு திரும்ப நீ வணங்குறனா நல்லதுன்றான். அப்போ அவர்கள் மறுபடியும் வணங்க மறுக்கிறார்கள். அப்போ ராஜாவுக்கு கடும் கோபம் உண்டு. அவர்களை பிடித்து சாதாரண அக்கினி சுவாலைகளை 7 மடங்கு அதை அதிகமாய் சூடாக்கி அதுல கொண்டு போய் போடும்படி கட்டளை எடுக்கிறான். பாருங்க, இவங்க 3 பேரும் கொண்டு போய் உள்ளே போடப்படுகிறார்கள். என்ன போட்ட ஒரு செகண்ட்ல எல்லாம் பொசிக்கிறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அவங்க சாகல, விடுதலையோடு உள்ள உள்ளாவிட்டு இருக்கிறத எல்லாரும் பார்க்கிறாங்க, ராஜாவும் பார்க்கிறாரு. அந்த அவங்களுடைய வஸ்திரம் கூட கருகி போகலங்க. கொஞ்ச நேரத்துல ராஜா 3 பேரை எல்லாமா போட்டு ஒரு 4வது நபர் ஒருவர் தெரிகிறாரு என்று எல்லாரும் பார்க்கிறாங்க. அந்த ஆண்டவர் அவர்களை அந்த காரியத்திற்கு விடுவிக்கிறார். உடனே ராஜா அவர்களை வெளியே கொண்டு வர சொல்லி அவன் சொல்றான், இவர்கள் ஆராதிக்கிற தேவன் தான் உண்மையான தேவன்.
இந்த தேவனை தான் எல்லாரும் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி. ஆமென். யோசிப்பாங்க, இன்னைக்கு ஒரு சின்ன சூழ்நிலை வந்துட்டா நம்ம ஆண்டவர் ஆராதிக்க விட்டுடுறோம் இல்ல? எத்தனை பேர் எத்தனை வீடுகள்ல இந்த ஆன்லைன் சர்வீஸ் அட்டன் பண்றீங்களா தெரியல, கேட்ட ஏதாவது ஒரு காரணம் சொல்லி விட்டுறாங்க. ஆனா இப்போ ஒரு ராஜா சொல்லியும் கூட அவர் தேவனை ஆராதிக்கிறவர்களா இருந்தார். இப்போ நான் ரெண்டாவது சொல்றேன், ஒரு கர்த்தருடைய பிள்ளை தன் வாழ்க்கையில் எடுக்க வேண்டிய இரண்டாவது முக்கியமான தீர்மானம், நான் எந்த சூழ்நிலையிலும் என் கர்த்தரை மட்டுமே நான் ஆராதிப்பேன். என் கர்த்தரை மட்டுமே ஆராதிப்பேன். கடைசியாக ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். யோசுவா 24ஆம் அதிகாரம், யோசுவா 24ஆம் அதிகாரம் 23, 24. அப்பொழுது அவன், அப்படியானால் இப்பொழுதும் உங்கள் நடுவே இருக்கிற அந்நிய தேவர்களை அகற்றிவிட்டு உங்கள் இருதயத்தை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக திருப்புகள் என்றான். அப்பொழுது ஜனங்கள் யோசுவாவை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தரையே சேவித்து அவர் சத்தத்திற்கே கீழ்ப்படிவோம் என்றார்கள். இப்போ இவங்க யோசுவா இவங்க சொல்ற ரெண்டு தீர்மானங்களை கேட்ட உடனே அப்ப சொல்றான், மூணாவது சொல்றாரு, அப்படியானால் நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு காரியத்தை செய்யுங்க. முதலாவது, அந்நிய தேவர்களை அகற்றிவிட்டு உங்கள் இருதயத்தை இஸ்ரவேலின் தேவனுக்கு நேராக திருப்புங்கள். ரெண்டாவது பாயிண்ட்லயே பார்த்தோம், உங்கள் இருதயத்தோடு கர்த்தரை ஆராதிக்கணும். கர்த்தர் எதை பார்க்கிறாரு? இருதயத்தை தான் பார்க்கிறாரு. இருதயத்தை யாருக்கும் கொடுத்துட்டு வாயினாலும் உதவுகளினாலும் மட்டும் ஆண்டவர் நல்லவர் சொல்றதை கர்த்தர் விரும்புகிற தேவன் அல்ல. ஆண்டவர் சொல்றாரு, இப்ப கேட்டீங்களா பிரச்சனை? அப்ப ஆண்டவர் உங்க இருதயத்தை என்ன பண்ணுங்க, இப்போ கர்த்தருக்கு நேரா திருப்புங்க. திருப்புறது மாத்திரம் இல்ல, ரெண்டாவது சொல்றாரு, அவங்க சொல்றாங்க திருப்புங்கன்னு சொன்ன உடனே ஜனங்க யோசுவாவுக்கு சொல்றாங்க, நாங்கள் கர்த்தரையே சேவிக்கிறது மட்டும் இல்ல, அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிவோம். இன்னைக்கு கர்த்தரை ஆராதிக்கிற ஜனம் நிறைய இருக்கு, சேவிக்கிற ஜனம் பெருகிதான் இருக்குது, இல்லைன்னு சொல்ல வரல. கவர்மெண்ட் 2% ஆனா நீங்க நிறைய பர்சன்டேஜ் கிறிஸ்தவர்களா மாறிட்டாங்க. ஆனா எத்தனை பேர் கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறாங்க? கேக்குறீங்க, பிரசங்க கேக்குறீங்க, எல்லாருமே கேட்கறாங்க. நீங்க எல்லா ஊழியர்களும் பாக்குறாங்க. நீங்க எவ்வளவு பேர் பார்த்தாங்க ஆராதனை? ஆன்லைன்ல எத்தனை வியூஸ் பார்த்தாங்க? வியூஸ் நிறைய இருக்கு. நீங்க அதை பார்த்துதான் ஊழியக்காரர்களை நாங்களும் சந்தோஷப்படுகிறோம். வியூஸ் நல்லா இருக்கு. 1000 பேர் பார்த்தாங்க, 2000 பேர் பார்த்தாங்க, ரொம்ப நல்லது, நான் வரவேற்கிறேன். ஆனா வியூஸ் முக்கியம் இல்ல. எத்தனை பேர் கர்த்தர் பேசின எந்தெந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்தேன், நான் கீழ்ப்படிவேன் என்றால் அந்த கமெண்ட்ஸ்ல போடுங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இதுல கமெண்ட்ஸ் நீங்க போட வேண்டிய கமெண்ட்ஸ் என்ன தெரியுமா? நீங்க பாஸ்டர் மூலமா இந்த இடத்துல என் கூட பேசினார், இந்த காரியத்துக்கு நான் இதை ஒப்பு கொடுக்கிறேன், இந்த காரியத்துக்கு நான் செய்ய முடிய ஒப்பு கொடுக்கிறேன். அதுதாங்க கர்த்தர் பார்க்கிறாரு. அந்த நாட்களில் உங்களுக்கு தெரியும், இந்த லாக்டவுன் நாட்களில் மோகன் சிங்காசரஸ் அவர்கள் சத்தியம் டிவிலையும் ஆன்லைன்லையும் ஜெபத்தை நடத்துறாரு. அந்த ஜெபத்தை நடத்தும் பொழுதுதான் முதல்ல என்ன வாசிக்கிறார்? சாட்சி வாசிக்கிறார். அந்த சாட்சி கூர்ந்து கவனிச்சாரு. என்ன போடுறாங்க? இது வரைக்கும் லைஃப்ல ஜெபம் பண்ணதே கிடையாதுங்க. ஆனா இன்னைக்கு நம்ம மணிக்கணக்கா உட்காந்து ஜெபம் பண்றோம். நாங்க குடும்பமா உட்காந்து ஜெபம் பண்ணதே கிடையாது. இப்ப நம்ம குடும்பமா உட்காந்து ஜெபம் பண்றோம். அன்னைக்கு மன்னிப்பை குறிச்சு நீங்க பேசுனீங்க. எத்தனையோ வருஷம் பேசாத என் அண்ணன்கிட்ட நான் பேசுறேன், பேசாத என் குடும்பத்தோட கூட நான் பேசுறேன். இதுதானே கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவது. இதுதானே கர்த்தருடைய சத்தத்திற்கு. நீ எவ்வளவு பிரசங்கத்தை கேட்டாலும் இருதயத்தை கடினப்படுத்தி வச்சுக்கிட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. பையர் கிறிஸ்தவர்கள் எல்லாம் பரலோகத்துக்கு போக முடியாது. அடிக்கடி இந்த வசனத்தை நான் பயன்படுத்துகிறேன். அந்நாட்களில் அநேகர் வந்து என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவர்கள் அல்ல, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளின்படி செய்கிறவன் எவனோ
சும்மா நம்ம பிள்ளைங்க அப்பா அம்மா நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறோமா அதுகளே உண்மையான அன்பு. பிள்ளைங்க அப்பா அம்மா வாயில சொல்றது இல்லை, அப்பா அம்மா சொல்றத கேட்டு கீழ்படிறாங்க பாருங்க, அதுதாங்க உண்மையான அன்பு. அதைத்தான் பாக்குறாரு. நீங்க உங்க பிள்ளைங்க வாயினாலே அம்மா அப்பா 1000 முறை கூப்பிடலாம், அது நமக்கு அது மட்டும் சந்தோஷத்தை கொடுத்துறாது நமக்கு. அதுவும் சந்தோஷம், அது மட்டும் இல்லை. உண்மையான சந்தோஷம் எதுல இருக்கு? என் பிள்ளைகள் என் சத்தத்திற்கு கீழ்படுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்றாரு, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்படுகிறீர்கள் என்கிற சந்தோஷத்தை விட எனக்கு ஒண்ணும் இல்லை. என் ஜனங்கள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்கிற சந்தோஷத்தை விட ஒரு பெரிய சந்தோஷம் ஒன்று இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. பாஸ்டர், வாரம் நம்ம பிரசங்கத்தை கேட்கிற பாஸ்டர், மறக்காம பேசுற பாஸ்டர், ரொம்ப நல்லது. ஆனா நான் கேட்கிறேன், இந்த காரியங்களை கேட்டு எத்தனை காரியங்களுக்கு நீங்க கீழ்படுத்திருக்கிறீங்கன்றது உங்களால சாட்சியா சொல்ல முடியுமா? அப்படி கீழ்படுத்திருந்தா, செஞ்சிருந்தா வெட்கப்படாம பர்சனலா எங்களுக்கு நீங்க ஒரு மெசேஜ் மாதிரி அனுப்பி விடுங்க, இல்ல ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. நாமளும் சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்த வரும். என்று கர்த்தர் அருமையாய் பேசினார் உங்களோடு. ஆமே, இதை மட்டும் சொல்லாதீங்க, இதை பேசினாரு, இதுக்கு நான் ஒப்பு கொடுத்திருக்கிறேன். அதுதான் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் சொன்னார். அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டு கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். இந்த சம்பவம் நல்லா தெரியும். ஆண்டவர் சவுலை ராஜாவாக ஏற்படுத்துகிறார். ராஜாவாக ஏற்படுத்திட்டு அவர் சொல்றாரு சவுல்கிட்ட, நீ போய் அமலேக்கியரை முற்றிலுமாய் முறியடிச்சு என்ன பண்ணணும், போடு, ஒருத்தர் கூட தப்ப விடாத அப்படின்றாரு. ஆனா சவுல் போய் அங்க யுத்தத்தை புரிஞ்சு அதை ராஜாவை உயிரோட வைக்கிறான். சில ஆடு மாடுகள்ல மோசமா இருக்கிறத அடிச்சுட்டு முதல் தரமானவைகளையும் 2ஆம் தரமானவைகளையும் பிரித்து பத்திரமா பாதுகாத்து வச்சிடறாரு, யாருக்கும் தெரியாம. அப்போ உடனே ஆண்டவர் சாமுவேல சவுல்கிட்ட போய் அனுப்புறாரு. அப்போ சவுல் கிட்ட சாமுவேல் வந்தபோது அந்த 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. நான் சவுலை ராஜாவாக்கினது, கர்த்தர் சொல்றாரு சவுல் கிட்ட, நான் சவுலை ராஜாவாக்கினதற்காக எனக்கு மனஸ்தாபமா இருக்குது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்றார். சொல்றாரு, கர்த்தர் வேதனைப்படுறாரு. நான் சொன்ன வார்த்தை அவன் என்ன பண்ணது, என்னை விட்டு திரும்பிட்டான். 2வது என் வார்த்தைகளை நிறைவேற்றவில்லைன்னு சொல்லி வருத்தப்படுறாரு சாமுவேல் கிட்ட. அப்படியா சொல்லி சாமுவேல் சவுல் கிட்ட போய் விசாரிக்க போறாரு. அப்ப அந்த 13ஆம் வசனத்துல சாமுவேல் சவுலிடத்தில் போனான். சவுல் அவனை நோக்கி, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான். எவ்வளவு அப்பட்டமா போய் சொல்றான் பாருங்க. உங்க ஆண்டவர் நிறைவேற்றவில்லை என்றாரு. இந்த சாமுவேல் விசாரிக்க போறான். சவுல் சொல்றான், நீ கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான். நான் கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்ற யார் ஆண்டவர் போய் சொல்றாரா? அப்ப உடனே சாமுவேல் 14ஆம் வசனத்துல அதற்கு சாமுவேல், அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன என்றான். அப்ப சாமுவேல் தீர்க்கதரிசி கேட்கிறார், நீ எல்லாத்தையும் அழிச்சு போட்டுட்டா, கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற்றிட்டா, அப்ப என் காதுல கேட்கிறப்பா, அது என்ன சத்தம்? அது என்ன சத்தம்? உண்மையிலே கேட்கல. ஆனா அவன் ஒரு தீர்க்கதரிசி, அவன் காதுகளை விழுகிறது. அப்போ கூட சவுல் பாருங்க 15ஆம் வசனத்துல, அதற்கு சவுல், அமலேக்கியரிடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். ஜனங்கள் ஆடு மாடுகளில் நலமானவைகளை
உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள். மற்றவைகளை முற்றிலும் அழித்து போட்டோம். மற்றவங்களை அழிச்சுட்டாங்க. ஆனா இப்ப யாருக்கு எனக்கு நான் வைக்கலமா? இது எனக்காக நான் வைக்கல, உம்முடைய தேவனாக. அவன் ஏன் தேவன் கூட சொல்லல பாருங்க, அந்த விஷயம். என் ஆண்டவருக்காக நான் வச்சிருக்கிற காணிக்கை சொல்லல, உம்முடைய தேவனுக்கு பலியிடும்படிக்கு நான் தப்ப வச்சிருக்கிறேன். என் கேள்வி எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். ஆண்டவர் எதையாவது சவுல்ட்ட எதிர்பார்த்தார்? அமலேக்கிலிருந்து முதல் தரமானவைகள் இரண்டாம் தரமானவைகளையும் என்ன பண்ணுது, அப்படியே சேஃபா வச்சுட்டு அதெல்லாம் கொண்டு வந்து என்ன கொடுத்துருப்பான்னு கேட்டார் ஆண்டவர். சில பேர் நினைச்சிட்டு இருக்கணும், என்ன வேலை செஞ்சாலும் பரவாயில்ல, எப்படி செஞ்சாலும் பரவாயில்ல, அதை அநியாயமா லஞ்சம் வாங்கின பணமா இருக்கலாம், இல்ல அநியாய வட்டிக்கு வாங்குற பொருளா இருக்கலாம், அநியாயமா திருடப்பட்ட பொருளா இருக்கலாம், பிறர் அபகரிச்சு வாங்குறதா இருக்கலாம். எல்லாம் வாங்கிட்டு அதுல கொஞ்சம் எடுத்து கர்த்தருக்கு அப்படியே காணிக்கையா கொண்டு வந்து கொடுத்துட்டா கர்த்தர் ரொம்ப சந்தோஷப்பட்டுருவார். ஒரு முறை ஒரு பேப்பர்ல வாசிச்சேன், ஒரு குறிப்பிட்ட மாநிலத்துல ஒரு குறிப்பிட்ட கடவுளுக்கு அங்க போய் காணிக்கை செலுத்துவாங்க. அப்படி செலுத்தும் போது வைரங்கள், தங்கங்கள், பணங்கள் செலுத்தும் பொழுது அந்த இடத்துல இருக்கிறவங்க கவர்மெண்ட் ரிப்போர்ட் ஆகணும்னா இந்த வருஷம் நிறைய காணிக்கை, நிறைய பணம் வந்திருக்காது. அந்த நாட்டுடைய முதலமைச்சர் ஒரு வார்த்தை சொன்னாரா, இதை குறித்து நான் சந்தோஷப்பட விரும்பல, காரணம் இவ்வளவு பணம் அதிகமா இருக்கிற, இவ்வளவு ஜனங்களுடைய பாவமும் தவறுகளும் அதிகமாக இருக்கிறது. எதையாவது கொடுத்து கர்த்தருக்கு, எதையாவது கடவுளுக்கு கொடுத்து நம்ம பாவத்தை கழுவிடணும்னு நினைக்கிறாங்க அவங்க. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு 1 சாமுவேல் 15:22, கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் அதை விட நீ கொடுக்கிற சர்வாங்க தகனங்களும் பலிகளும் எனக்கு புரியமா இருக்காதுப்பா. ஏன் தெரியுமா? உன் பலியை பார்க்க கீழ்ப்படிதல், செவி கொடுத்தல் உத்தமம். அதனால அந்த ஜனங்க தீர்மானம் எடுத்தாங்க, 3வது நாங்கள் கர்த்தருடைய சத்தத்திற்கே கீழ்ப்படிவோம். செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற யாரா இருந்தால் இது வரைக்கும் உங்களோடு கர்த்தர் தனிப்பட்ட விதத்துல, ஜெபத்துல, ஏன் தேவனுடைய ஊழியக்காரர் மூலமாக பேசிக்கொண்டே இருக்கிற காரியத்துக்கு இன்னும் செவியை சாய்க்காம கீழ்ப்படியாம இருக்கிறீங்க, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டு தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசம் அடைவான். அடிக்கடி உனக்கு நேர வருகிற எச்சரிக்கை, கடிந்து கொள்ளுதலை நீ கேட்டு மனம் திரும்ப முடியாதபடி உன்னுடைய பிடரியை நீ கடினப்படுத்தினால் எந்த உதவியும் அற்று ஒரு செகண்ட்ல எல்லாவற்றையும் எடுத்து போவாய். ஜாக்கிரதை, மனம் திரும்புங்கள். இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா நான் விசுவாசிக்கிறேன், என் ஆண்டவர் சீக்கிரம் வரப்போறார், சீக்கிரம் வரப்போறார். நீங்க நினைக்கலாம் இதெல்லாம் சரியாயி இன்னும் பல 100 ஆண்டுகள் இந்த பூமியில் நல்லா வாழ போறோம் நீங்க நினைக்கலாம். என் ஆண்டவர் வருகை சமீபமாயிருச்சு. பைபிள்ல என்னெல்லாம் சொல்லப்பட்டதோ எல்லா சம்பவங்களும் நீங்க நடந்துகிட்டே இருக்கு. எனவே இன்றைய காலகட்டத்தில் ஒரு கர்த்தருடைய பிள்ளை எடுக்க வேண்டிய 3 தீர்மானங்கள், 3 தீர்மானங்கள், 3 தீர்மானங்கள். 1, என்னை கர்த்தரை விட்டு விலக செய்கிற காரியங்களுக்கு நான் விலகணும். அல்லேலூயா. 2வது, எந்த சூழ்நிலையில் காலங்கள் மாறலாம், நேரங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், ஆனால் எந்த சூழ்நிலையிலும் என் தேவனாகிய கர்த்தரையே நாங்கள் சேவிப்போம். 3வது,
சத்தத்திற்கு நாங்கள் எப்பொழுதும் செவி கொடுப்போம், கீழ்ப்படிவோம். 3 தீர்மானங்களை எடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை இன்னும் மேன்மைப்படுத்துவார். ஆமென். நம்ம எல்லா தலைகளை சாய்த்து கண்களை மூடி தேவனுக்கு நேராய் நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, தன்மையான காலை வேளைக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். நீர் எங்களோடு பேசின, வெளிப்படுத்தின இந்த ஆழமான சத்தியங்களுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய வேதத்தை கொண்டு சிச்சித்து போதிக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான். இந்த ஊழியக்காரர்களுக்கு தந்த சத்தியத்தை சத்தியமாக என் ஜனங்களுக்கு நான் பிரசங்கித்திருக்கிறேன் ஆண்டவரே. இந்த வார்த்தையின்படி விசுவாசிகள் மட்டுமல்ல, ஊழியக்காரர்களாகிய நாங்களும் எங்கள் வாழ்க்கையில் இந்த தீர்மானங்களை எடுத்து உமக்காக வாழ உதவி செய்யப்பா ஆண்டவரே. இந்த கடைசி நாட்களில் உம்மை அன்பை விட்டு பிரிக்கிற ஏராளமான காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பார்க்கிறோம். அவைகள் எல்லாவற்றும் விலகி நாங்கள் எங்கள் ரட்சிப்பை காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யப்பா. எங்களுக்கு உதவி செய்ய. காலங்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம். அவர் என்னை கொன்று போட்டால் நான் அவர் மீது நம்பிக்கையாக இருப்பேன் என்ற வார்த்தைப்படி இனி ஒருவேளை சபைக்கு திறக்கப்படக்கூடிய காலங்கள் வந்தால் நான் முன்பு போல ஆராதனை அசட்டை பண்ணினது போல நான் இருக்க மாட்டேன். என் ஆண்டவர் உண்மையாக நான் ஆராதிப்பேன். அல்லேலூயா. 3வது, கர்த்தரை ஆராதிக்கிறது மட்டுமல்ல, அவருடைய சத்தத்திற்கு நான் உண்மையாய் கீழ்ப்படிவேன். 3 காரியங்களுக்கு முற்றமாய் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ, தேவ சமூகத்தை தேடுகிறார்களோ, அவர்கள் எல்லாம் அவருடைய கரம் தொட்டு ஆசீர்வதிக்கட்டும் ஆண்டவரே. அவர்கள் எடுத்த தீர்மானத்துல அவர்கள் உறுதியாய் நிற்க கர்த்தர் இரக்கம் பாராட்டும் ஆண்டவரே, இரக்கம் பாராட்டும். தொடர்ந்து எங்க தேசம் பாதுகாக்கப்படட்டும். இந்த வியாதியின் கூறுகள் முற்றிலும் அழிக்கப்படட்டும் ஆண்டவரே. தங்கள் தகப்பனை இழந்து, தங்கள் தாயை இழந்து, உடன் பிறந்தவர்களை இழந்து, ஆண்டவரே பிள்ளைகளை இழந்து தவிக்கிற குடும்பங்களை கர்த்தர் ஆறுதல் படுத்துங்க ஆண்டவரே. ஆகாங்கே தனிமைப்படுத்தப்பட்டு முகாம்களிலே இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் சுகப்படுத்துங்க ஆண்டவரே. இதற்காக உழைக்கிற, பாடுபடுகிற மருத்துவ துறைக்காக, காவல்துறைக்காக, சுகாதார துறைக்காக, துப்புரவு பணியாளர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் அவர்களை பாதுகாப்பினாங்க. தேசத்துடைய பொருளாதாரம் சரிந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. கர்த்தர் மறுபடியும் அவைகளை சீர்தூக்கும் ஆண்டவரே. எல்லாவற்றையும் நம்முடைய பொறுப்புள்ள கரத்துல தந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆன்லைன் சர்வீஸ்ல கலந்து கொண்ட ஒவ்வொரு குடும்பத்தையும், பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் ஆண்டவரே. அப்பா, தேவைகளோடு இருக்கிற ஊழியர்களுக்காக, சபை மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் எல்லாவற்றையும் போதுமானவராயிரும். மகிமையெல்லாம் நீங்க எடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். God bless you. அருமையான சபையாருக்கும் ஆன்லைன் சர்வீஸ் மூலமாக இந்த ஆறுதல் பங்கு பெற்றவர்கள் யாருக்கும் நான் சொல்லுகிற ஒரு காரியம், இந்த செய்தியின் மூலம் கர்த்தர் உங்களோடு பேசின காரியம், நீங்கள் அந்த வார்த்தைக்கு அர்ப்பணித்த காரியங்கள், நீங்கள் சாட்சியாக சொல்லி நீங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல போடுவீங்கன்னு சொன்னா நிச்சயமா அதை பார்த்து நாங்கள் சந்தோஷப்படுவோம். கர்த்தரை மகிமைப்படுத்தும். தொடர்ந்து எங்களுக்காகவும் எங்கள் ஊழியர்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பார். God bless you.